தமிழ்நாட்டில் வரும் 25ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலையில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் இன்று விலக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் அவர் திமுகவில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது. நாகையில் அடுத்த மாதத்தில் உறவுகள் சங்கமம் என்ற நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் வாழ்த்துரை வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் காளியம்மாளின் பெயருக்கு கீழ் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் கட்சி பொறுப்பை அழைப்பிதழில் குறிப்பிடாததால் அவர் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை காளியம்மாள் இன்று வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. கட்சியிலிருந்து வெளியேறிய பின்னர் சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராக செயல்பட அவர் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. மேலும் திமுகவில் இணைவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தனது தரப்பிலிருந்து காளியம்மாள் சில கோரிக்கைகளை திமுகவுக்கு வைத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியிலிருந்து விலகுவது தொடர்பாக நேரம் வரும்போது கூறுவேன் என நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தொலைபேசி மூலம் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் கட்டாயமா சொல்றேன். சரிங்க மேடம். இல்ல இப்போதைக்கு நீங்க எதுவும் கட்சியில இருந்து விலகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா மேடம்? என்ன மாதிரி தகவல் எதுவும்? இப்ப நான் சொன்ன அந்த நியூஸ் இல்லையா? ஆமா மேடம். நான் ஒரே நேரத்துல சொல்ல விரும்புறேன். கட்சியிலிருந்து விலகுவதற்கு காளியம்மாளுக்கு சுதந்திரம் இருப்பதாக கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது நாம் தமிழர் கட்சியின் களையுதிர் காலம் என தெரிவித்துள்ளார். தங்கச்சி நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னு.